அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப எம்மியான உருளைக்கிழங்கு ரைஸுங்க. இது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. இந்த சாதம் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து விட்டிங்கனாக்கா ஒரு பருக்க கூட மிச்சம் இருக்காது. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றுங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு எல்லாம் நல்லா பொரியட்டும். இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வரணும், அந்த அளவுக்கு நீங்கள் வதக்கி விடுங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் நல்லா குட்டியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. அந்த ஆயில்லையே இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை மணம் போகணும். இதில் 1/4 டீஸ்பூன் குழம்புத்தூள், 1/4 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு உருளைக்கிழங்கை நல்லா வதக்கி விடுங்க. இதில் 3/4 டீஸ்பூன் டேபிள் சால்ட் சேர்த்துக்கலாம். சாதத்துக்கு தேவையான உப்பு இப்போயே நம்ம சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 2-3 நிமிஷம் அடுப்பு சிம்லேயே வச்சு வதக்குங்க. இப்போது ஒரு பழுத்த தக்காளி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. வதக்கிட்டு இதில் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மூடி போட்டு அடுப்பை சிம்மில் வைங்க. வச்சுட்டு அப்பப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். 5 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பாருங்கள். தக்காளி நல்லா குழஞ்சிருச்சு, உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இதில் 1/2 கப் சாதம் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம டிஃபன் பாக்ஸுக்கு மாற்றிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான உருளைக்கிழங்கு ரைஸ் தயார். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.